ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, காலம் காலமாக வரலாற்றிலே நடந்து வருகின்ற ஒரு தவறு, பெரும்பான்மையாக வசித்து வரக்கூடிய மக்கள் தங்களுடைய நம்பிக்கையும் கலாச்சார பழக்க வழக்கங்களையும் தங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் மீது திணிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றின் பக்கங்களை புரட்டுகின்ற போதெல்லாம் இந்த நிகழ்வு அன்றிலிருந்து இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இத்தகைய மனப்பான்மையை தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்க நேருகின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே இஸ்ராயல் அரசானது, இஸ்ராயல் மக்கள் பல நாடுகளுக்கு அடிமையாக இருந்ததை நாம் வாசிக்கின்றோம். அவற்றில் ஒன்றுதான் இந்த கிரேக்க நாடு. இந்த கிரேக்க நாட்டிலே இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருக்கின்றார்கள். அவர்களை ஆண்டு வந்த இந்த அந்தியோக்கு எபிபானு என்ற அந்த அரசன் தனது ஆள்கைக்கு உட்பட்ட யூத மக்கள் மீது தன் நாட்டினுடைய பழக்க வழக்கங்களை, கலாச்சாரத்தை திணிப்பதை முதல் வாசகம் நமக்கு பதிவு செய்கின்றது. யூதர்கள் ஒரு சிலர் அடிபணிந்து அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மற்றும் சிலர் இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி, அதை ஏற்றுக்கொள்வதை விட நாங்கள் சாவதே மேல் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருக்கிறார்கள். யூத மக்களை பொறுத்தவரை 3 விதமான காரியங்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் நாங்கள் பன்றிக்கறி ஒருபோதும் உண்ண மாட்டோம் என்பது அவருடைய கொள்கை. இரண்டாவதாக, யாவே இறைவனை தவிர வேறு இறைவனை நாங்கள் ஒருபோதும் வழிபட மாட்டோம் என்பது இரண்டாவது கொள்கை. மூன்றாவதாக, எல்லா சூழலிலும் எருசலேம் ஆலயத்தினுடைய புனிதத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்பது மூன்றாவது கொள்கை. ஆனால் இந்த அந்தியோக்கு எபிபானு என்ற இந்த அரசன் இஸ்ராயல் மக்களை, யூதர்களை பன்றிக்கனி உண்ண அவர்களை கட்டாயப்படுத்தினான். அது மட்டுமல்ல, தன்னுடைய நாட்டில் உள்ள தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நிர்பந்தினான். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, எருசலேம் ஆலயத்திலே அவன் வேற்று தெய்வங்களை கொண்டு அந்த தெய்வத்தை அவன் வைத்து வழிபட ஆரம்பித்து எருசலேம் ஆலயத்தை அவன் தீட்டுப்படுத்தினான், அந்த புனிதத்தை கரையாக்கினான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒரு சில யூதர்கள் சொல்லுகிறார்கள், இது நடுங்க வைக்கும் தீட்டு என்று சொல்லி அவர்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கலாச்சார சமய மதிப்பீடுகளை விட்டுக் கொடுக்காமல் பல பேர் போராடினார்கள். பல பேர் தங்கள் உயிரை கொடுப்பதற்கு கூட முன் வந்தார்கள். நாங்கள் ஒருபோதும் இதை செய்ய மாட்டோம் என்று சொல்லி. அதைத்தான் இன்றைய முதல் வாசகம் பதிவுபடுத்துகிறது. உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று சொல்லி பலர் இறந்து போனதாக பார்க்கின்றோம். ஆச்சரியமாக இருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சமய கலாச்சார மதிப்பீடுகளுக்கு இந்த யூத மக்கள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை இந்த மக்கபி முதல் புத்தகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இன்றைய நாம் வாழும் இந்த சமூகத்தில் கூட இதே நிலைமை தான் உருவாக்கின்றது. இந்துத்துவ ஆதிக்க சக்திகளிடையே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கின்றோம். ஒரே இந்தியா, ஒரே சமயம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி என்பதை இந்த நாளிலே திணிப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இந்தியாவின் இந்த பன்முகத்தன்மை என்பது கேள்விக்குறியாக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழப் போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமது நம்பிக்கை இழக்காமல், நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த பற்றை ஒருபோது விட்டு கொடுக்காமல் நம்மால் வாழ முடிகிறதா? அல்லது பயந்து பயந்து நாம் பெற்றுக்கொண்ட, முன்னோர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட அந்த விசுவாச வாழ்வை நாம் கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். சாதாரண காரியங்களுக்காக பல நேரத்திலே நம்முடைய பெற்றோர்களிடமிருந்து விசுவாசத்தை நாம் இழந்து விடுகின்றோம். பேராசைக்காக, பல நேரத்திலே பேராசைக்காக நாம் பெற்றுக்கொண்ட வாழ்வை அடமான வைத்து விடுகின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நாம் மிரட்டப்படலாம், நாம் கொல்லப்படலாம், ஆனால் பெற்றுக்கொண்ட விசுவாசத்துக்கு எதிராக மட்டும் நாம் ஒருபோதும் போய்விடக்கூடாது.
முதல் வாசகம் அதைத்தான் சுட்டி காட்டுகிறது. பிரியமானவர்களே, கடவுள் நம்மோடு பயணிக்கின்றார், கடவுள் நம்மோடு வாழ்கின்றார். நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தில் மிக மிக உறுதியாக இருப்போம். ஆமேன்.